பிரியமானவர்களே, இந்த வேத தியானத்திலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிட்டத்துக்கு அல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சகல விதமான கிருபைகளையும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுவாராக. நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி இன்றைய நாளிலும் தியானிக்க போற வார்த்தைகளுக்கூடாக கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகளுக்கூடாக தேவனே, உம்முடைய அன்பின் சாயலை நாங்கள் அறிய, அந்த அன்பின் சாயலின்படி நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை பேச வேண்டியபடி பேசுகிற கிருபைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கிற கிருபைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவீராக. நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவனுடைய மெய்யான சாயலை குறித்து இந்த வேதத்திலே நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய மெய்யான சாயல் இந்த வேதத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை கூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய மெய்யான அன்பின் சாயலை நாங்கள் அறியும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பின் சாயலினாலே மாற்றப்படும் பொழுது நாங்கள் இன்னொருவருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையினுடைய ஒரு பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தேவனுடைய மெய்யான சாயலை குறித்த சத்தியத்தை நானும் நீங்களும் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும். தேவனுடைய சத்தியம் எங்கள் மனதை புதுப்பிக்கும். தேவனுடைய சத்தியம் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் பொழுது நாங்கள் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் நடத்துவார். கடந்த நாட்களிலே தேவனுடைய மெய்யான சாயலை நாங்கள் அறியாமல் போனதற்குரிய காரணத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். இந்த வேதத்தை நாங்கள் 3 வகையாக நாங்கள் பிரித்ததை நாங்கள் கடந்த நாட்களே தியானித்திருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்த நாளிலே இருந்து மோசையோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின நாட்கள் மட்டும் 2000 வருஷம். மோசையோடு உடன்படிக்கை பண்ணின நாளிலே இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படும் மட்டும் 2000 வருஷம். இயேசு வெளிப்பட்ட நாளிலே இருந்து இன்றைக்கு மட்டும் 2020 வருஷம். முதல் 2000 வருஷத்திலே தேவன் மனுஷர்களோடு கிரியை செய்யும் பொழுது பாவத்தை எண்ணாமல், பாவத்தை கவனத்திலே கொள்ளாமல் மனுஷர்களோடு கிரியை செய்ததை நாங்கள் கண்டோம். 2000 வருஷத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினாலே மனுஷர்கள் மேலே பாவம் எண்ணப்பட்டது. அந்த நாட்களிலே தேவன் மனுஷரோடு கிரியை செய்த விதம் வித்தியாசமானதாக இருந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் வாசம் பண்ணுகிற இந்த 2000 வருஷத்திலே எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு மீண்டும் கிருபையின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். தேவன் மனுஷருடைய பாவத்தை எண்ணாமல் மனுஷரோடு கிரியை செய்கிறார். தேவன் பாவத்தை எண்ணாமல் என்றால் அதனுடைய அர்த்தம் முழு உலகத்தின் மேலும் இருந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணப்பட்டது. இயேசு பாவி ஆக்கப்பட்டார். நானும் நீங்களும் தேவனுடைய நீதியை அறிந்து நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இதை அறியாமல் இன்னும் பழைய உடன்படிக்கையிலே தேவன் மனுஷர் மேல் பாவத்தை எண்ணி கிரிய செய்ததை நாங்கள் அறிந்து இந்த புதிய கிருபையின் காலத்திலே வாழ முற்பட்டதினாலே தான்
பிதாவினுடைய மெய்யான சாயல் எங்களுக்குள்ளே தாக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் திருச்சபையானது தேவனுடைய அன்பின் வல்லமை அறிந்து வாழ வேண்டிய சபை. இன்றைக்கு தேவன் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் போல, தேவனை கிட்டி சேர முடியாதவர்கள் போல, தேவனுக்கு தூரமானவர்கள் போல சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சபை காலத்தை சரியாக நிதானித்து அறியாததினாலே இன்றைக்கு தேவனுடைய சாயலுக்கு மாறான ஒரு சாயலிலே சபை நடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வேத தியானத்துக்கூடாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறது என்னவென்றால், தேவனுடைய உண்மையான சாயலை இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கூடாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் எப்படி இந்த நாட்களிலே தன்னுடைய சாயலை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆவியானவர் கற்றுத்தந்து அந்த அறிவினாலே எங்களை மனதை புதுப்பித்து எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கி எங்களை அவர் நடத்த விரும்புகிறார். இதற்காகத்தான் இந்த வேத படிப்பு கூடாக தேவனுடைய மெய்யான சாயலை நாங்கள் அறிந்து கொண்டு வருகிறோம். ஆகவே இன்றைக்கும் வேதத்தை தியானிக்கும்படி என்னோடு கூட எபிரேயருடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். கடந்த கிழமை நாங்கள் முடிக்கும் பொழுது இந்த இடத்திலே நாங்கள் முடித்தோம். ஆகவே அதிலிருந்து நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம். எபிரேயருடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்துக்கு நீங்கள் கடந்து வருவீர்களா இருந்தால், இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த பொழுது புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக பிதாவாகிய தேவனாலே நியமிக்கப்பட்டார். ஆகவே அதன் நிமித்தமாக அங்கே நியாய பிரமாணம் நிறுத்தப்பட்டு கிருபையின் பிரமாணம் தொடங்குகிறது. இதை மனதிலே கொண்டவர்களாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததால் அல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசரித்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். எண்ணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்தின் அடிப்படையிலே பிரதான ஆசாரியராக லேவி கோத்திரத்துக்கூடாக ஆரோனும் ஆரோனுடைய சந்ததியும் ஆசாரியராக இருந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் லேவி கோத்திரத்துக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் யூதா கோத்திரத்துக்குள்ள உட்பட்டவர். இயேசு கிறிஸ்துவானவர் ஆரோனுடைய வழியிலே பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் வழியிலே பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். ஆகவே இங்கே ஆசாரித்துவம் மாற்றப்படுகிறது. எந்த இரத்தத்துக்கூடாக பிளட் லைன், அதாவது ஆரோனுடைய லேவி கோத்திரத்துக்கூடாக வந்து கொண்டிருந்த ஆசாரித்துவம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அது மாற்றப்பட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய ஆசாரியராக மகா பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். ஆகவே இங்கே ஆசாரியத்துவம் மாற்றப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவான பிரதான ஆசாரியராக இருக்கும் பொழுது நாங்கள் இயேசுவை கொண்டு போய் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே பிரதான ஆசாரியராக வைக்க முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டதனுடைய நோக்கம் நியாயப்பிரமாணத்துக்கூடாக மனுஷர் எதிர்பார்த்த பூரணப்படுத்தல் உண்டாகவில்லை. ஆகவே ஆசாரித்துவம் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கூடாக உண்டான பூரணத்துவத்தை மனுஷர்கள் அனுபவிக்கும்படியாக. ஆகவே ஆசாரித்துவம் மாற்றப்பட்டால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டே ஆக வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாங்கள் புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்திலே வாழ வேண்டியவர்கள், நாங்கள் வாழ அழைக்கப்பட்டவர்கள். இதை சபை அனுபவிக்காமல் அறியாமல் விட்ட பொழுது இங்கே முதலாவது தவறு நடந்தது. நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளே கொண்டு வரப்பட்டது. இதை மனதிலே கொண்டவர்களாக அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை பாருங்கள். முந்தின கட்டளை, முந்தின நியாய பிரமாணம் பலவீனம் உள்ளதும்
பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேருகிறோம். என்னத்தை ஆவியானவர் எழுதுகிறார்? நியாயப்பிரமாணத்துக்கூடாக எந்த விதமான பூரணப்படுத்தலும் மனுஷருக்குள்ளே உண்டாகவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கூடாக மனுஷர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியவில்லை. துர்மனச்சாட்சி, குற்றமெனச்சாட்சி, ஆக்கினை தீர்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட முடியவில்லை. என்றால் நியாயப்பிரமாணம் அதற்காக கொடுக்கப்படவில்லை. அதை நாங்கள் பின்பாக பார்க்க போகிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கூடாக ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை கூடாகத்தான் பூரணப்படுத்தல் உண்டாகிறது. அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளும் மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக வெளிப்பட்ட கிருபைக்குள்ளும் இந்த நாட்களிலே சபையில் இருக்கிற நானும் நீங்களும் இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இயேசுவோ, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவரினாலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ளும் விசேஷித்த பிரமாணங்களுக்குள்ளேயும் நாங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் முன்னோக்கி பார்த்து முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின்பாக தேவன் பலவீனம் என்று கண்டது, பூரணப்படுத்தலை நியாயப்பிரமாணம் உண்டாக்கவில்லை என்று கண்ட பழைய உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணத்தையும் திரும்பி பார்க்க சபை அழைக்கப்படாமல் பூரணப்படுத்துகிற இயேசுவையும் புதிய உடன்படிக்கையை முன்னோக்கி பார்க்க நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை மனதிலே கொண்டவர்களாக 8ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். எபிரேயருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 7வது வசனத்திலே பார்ப்பீர்களா இருந்தால், பழைய உடன்படிக்கை மனுஷருடைய கிரியைகளின் அடிப்படையிலே செய்யப்பட்டது. பழைய உடன்படிக்கை பரிசுத்தமுள்ள தேவனும் பாவத்திலும் சாபத்திலும் மரித்து போயிருந்த மனுஷரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆகவே பரிசுத்தமுள்ள தேவன் நியாயப்பிரமாணத்துக்கூடாக மனுஷர் செய்யும்படி கொடுக்கப்பட்டதை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே அதிலே அவர்கள் நிலை நிற்க முடியவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதை அறியாமல் இருக்கிறபடினாலே தான் பழைய உடன்படிக்கையிலே வாழ பார்க்கிறார்கள். பழைய உடன்படிக்கை பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பலவீனமுள்ள மனுஷருக்கும் இடையிலே செய்யப்பட்டது. அதனாலே மனுஷர்களினாலே அந்த உடன்படிக்கையில நிலை நிற்க முடியவில்லை. புதிய உடன்படிக்கை பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே செய்யப்பட்டது. அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் எப்படி புதிய உடன்படிக்கையிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததினாலே, இயேசுவின் இரத்தத்தை விசுவசித்ததினாலே தான் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாக, இயேசு கிறிஸ்துவோடு புதிய உடன்படிக்கையிலே பங்காளிகளாக நானும் நீங்களும் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறார்கள், புதிய உடன்படிக்கை பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே செய்யப்பட்டது என்று நினைத்த உடனே இப்பொழுது மனித சுபாவம், புதிய உடன்படிக்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும், புதிய உடன்படிக்கையிலே என்னுடைய பங்கு என்ன, புதிய உடன்படிக்கையிலே என்னுடைய பொறுப்பு என்ன, இதை தேவ பிள்ளைகள் கேட்ட பொழுது தலைவர்கள் அதை நிதானிக்க தவறினதினாலே, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்பு என்னென்று தானே கேட்கிறீர்கள். ஆகவே அவர்கள் போய் பழைய உடன்படிக்கையிலே மனுஷர்கள் செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்டவைகளை கொண்டு வந்து, இதோ இதை செய்யுங்கள்,
இதை செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இதை செய்யாவிட்டால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள், இந்த கட்டளையின்படி கீழ்ப்படிந்தால் தேவனை கிட்டிச் சேருவீர்கள், இதன்படி கீழ்ப்படியாமல் போனால் தேவனுக்கு தூரமாவீர்கள் என்று புதிய உடன்படிக்கையின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நீதியின் சிந்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தலைவர்கள் பழைய உடன்படிக்கையை இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போய் மனுஷருடைய கிரியைகளிலே தான் புதிய உடன்படிக்கையும் சார்ந்திருக்கிறது என்று சொல்லி மனுஷருடைய பலத்திலே தேவ பிள்ளைகளை வாழ வைத்த பொழுது தேவ பிள்ளைகளால் முடியவில்லை. ஏன்? பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களாலே அதை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டு இதை உணராத தேவனுடைய பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொண்ட பொழுது நீதியின் சிந்தையோடு வாழ்ந்தவர்கள் துர்மனச்சாட்சிக்கு உட்படுகிறார்கள், தைரியத்தோடு வாழ்ந்தவர்கள் அதைரியத்துக்குள்ளே போகிறார்கள், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் என்ற சிந்தை உள்ளவர்கள் மீண்டும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் போல வாழத் தொடங்குகிறார்கள். பிதாவிடத்திலே கிட்டி சேர முடியவில்லை, பிதாவோடு உறவாட முடியவில்லை, பிதாவை விசுவசிக்க முடியவில்லை, தைரியத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபித்து ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மீண்டும் பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் வாழ்ந்தது போல வாழத் தொடங்குகிறார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே காணப்படுகிற அறியாமை. அதை அகற்றத்தான் தேவனுடைய மெய்யான சாயலை நானும் நீங்களும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னோடு சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. நாங்கள் பார்க்கிற வசனங்களை திருப்ப திருப்ப நாங்கள் பார்க்கணும், நாங்கள் தியானிக்கணும். ஏனென்றால் நாங்கள் அறியாமலேயே எங்களுக்குள்ளே பழைய உடன்படிக்கையின் உபதேசங்களும் துர்மனச்சாட்சிகளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரவி போய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலே நாங்கள் இருக்கிற நாட்களிலே நீங்கள் காண முடியும், ஒரு நிலம் கைவிடப்பட்டு இருக்கும் பொழுது, மனுஷர்கள் குடியிராமல் இருக்கும் பொழுது ஒரு விதமான புல்லுகள், ஒரு விதமான கொடிகள் அங்கே படரும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு எவ்வளவுதான் அதை பிடுங்கி எறிந்தாலும் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். என்றால் அங்கே வேர் இருக்கிறது. அதற்கு பரிகாரம் என்ன? அந்த வேர்களோடு அந்த கொடிகள் பிடுங்கப்பட்டு அவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அதே போலதான் வருஷக்கணக்காக நாங்கள் அறியாமை நிமித்தம் இடம் கொடுத்த பழைய உடன்படிக்கையின் உபதேசங்கள் எங்களுக்குள்ளே பரவி போயிருக்கலாம், எங்கள் சிந்தைகளை எங்களை அறியாமலே ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையின் சுவிசேஷம் தொடர்ச்சியாக எங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்படும் பொழுது, இரவும் பகலும் நானும் நீங்களும் தியானமாய் இருக்கும் பொழுது, எங்களுடைய பக்தி விருத்தியை கெடுக்கிற, துர்மனச்சாட்சியை உண்டாக்குற சகல பிழையான உபதேசங்களும் எங்களுக்குள்ளே இந்த வேர் அறுக்கப்படும். கிருபையை விசுவசித்து நானும் நீங்களும் வாழத் தொடங்குவோம். ஆகவே ஒரு முறை நாங்கள் கேட்கிறதுனாலே நாங்கள் பூரணப்படுத்தல் உண்டாகவில்லை, என் சிந்தை மாற்றப்படவில்லை என்று விட்டுவிடாதபடி நம்முடைய சிந்தை மாற்றப்படும் மட்டும், மனம் புதுப்பிக்கப்படும் மட்டும் புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை அனுபவிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதில் உணர்த்தப்படுகிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் புதிய உடன்படிக்கை என்று சொன்ன உடனே இடரல் அடைந்து விடாதிருங்கள். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எதெல்லாம் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்படுத்துகிறாரோ அதற்கு பதிலாக என்னொன்றை உருவாக்குவது. இன்றைக்கு தேசங்களிலே அரசாங்கங்களினாலே வெளியிடப்படுகிற பணம் உண்டு. இன்றைக்கு திருடர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே போல டூப்ளிகேட் கள்ள காசை அடித்து பழக்கத்தில் விடுகிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை சேதப்படுத்துகிற, தாக்குகிற, மனுஷர்களுக்குள்ளே பிழையான காரியங்களை விதைக்கிற உபதேசங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பார்வையிலே எங்களை பார்த்து விடாதிருங்கள். நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் வேதத்திலிருந்து சாட்சிகளோடு உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த கிருபையின் சுவிசேஷத்துக்கு பதிலாக மனுஷருடைய அறியாமைகளையும் பலவீனங்களையும் பயன்படுத்தி எத்தனையோ பிழையான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சரியாக கர்த்தருடைய வசனத்தை நிதானிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தாலும் யார் பிரசங்கித்தாலும் வேதத்தின்படி இருக்கிறதா,
வேதத்தின்படி ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் சாட்சி கொடுக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன நான் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்குரிய காரணமும் இருக்கிறது. அதனோடு எங்களை சேர்த்து பார்த்து விடாதபடி நானும் நீங்களும் சுத்தமான சத்தியத்தை தியானிக்கிறோம். இதிலே உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அதற்குரிய பதிலை வேதத்திலிருந்து தெளிவாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். இதை மனதிலே கொண்டவர்களாக இப்பொழுது எபிரேயர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள் 7வது வசனத்திலே ஏன் முதலாவது உடன்படிக்கை பலவீனமாக இருந்ததாம், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்திருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. படிவாய் பாருங்கள், வேதத்தை படித்தாலே அநேக அறியாமைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் செய்ய போற புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும்? அது பழைய உடன்படிக்கையை போல இருக்காது. பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்தமுள்ள தேவன் மனுஷருடைய கைகளை பிடித்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மனுஷர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் எகிப்து மனுஷர்களுக்குள்ளே இருந்தது. எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் எகிப்து அவர்களை விட்டு வெளியே போக முடியவில்லை. எகிப்து அவர்களை விட்டு வெளியே போகணுமா இருந்தால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு பாடுபட வேண்டும். இயேசு மரிக்க வேண்டும். 3 இரவு 3 பகல் பாதாளத்தில் இருக்க வேண்டும். இயேசு உயிரோடு எழும்பப்பட வேண்டும். இயேசுடைய புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் இயேசுவை விசுவசித்து சொந்த இரட்சகராக தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்குள்ள வித்தியாசம். பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்தமுள்ள தேவன் மனுஷருடைய கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். இருதயத்தை பிடிக்க முடியவில்லை, ஏனென்றால் பாவ சுபாவம் அங்கே இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுது பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுடைய கையை பிடிக்கவில்லை, அவர் எங்கள் இருதயத்தை பிடித்தார். இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியா இருந்தால் நாங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுவோம். பழைய உடன்படிக்கையிலே மனுஷர்கள் செய்யும்படி காரியங்கள் சொல்லப்பட்டது. பழைய உடன்படிக்கை மனுஷருடைய கிரியையின் அடிப்படையிலே தங்கியிருந்தது. பிதாவாகிய தேவன் சொன்னார், நீங்கள் இந்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்யாவிட்டால் நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள். எப்படி? நீங்கள் வீட்டிலே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கொடுத்த பின்பு அது முடிவிலே கர்த்தர் செய்கிறார். பாருங்கள், நியாய பிரமாணத்தை கொடுத்த உடனே கர்த்தர் செய்கிறார், நீங்கள் எனக்கு ஒரு பலிப்பிடத்தை உண்டு பண்ணி அங்கே காளைகள் வெள்ளாட்டு கடாக்களை பலியிடுங்கள், இரத்தத்தை இந்த பலிப்பிடத்திலே சிந்துங்கள், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னத்துக்காக தேவன் அதை உண்டாக்குகிறார்? பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், யாரும் இந்த நியாய பிரமாணத்தில் நிலைநிற்க போவதில்லை என்றால் அவர்கள் நிலைநிற்க கை கொள்ளாத அவர் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு முறையும் அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறும் பொழுது அவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் கொல்லப்படுவதற்கு பதிலாக ஒரு பாவம் அறியாத ஒரு ஆடு கொல்லப்படுகிறது. ஒரு இன்னசென்ட் பிளட், பாவம் செய்யாத ஒரு ஆட்டினுடைய ரத்தம் பலிப்பிடத்தில் சிந்தப்படுகிறது. ஆகவே ஜனங்களை பார்த்து பிதாவாகிய தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. அந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்ட பலிப்பிடத்தில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பார்த்து அந்த இரத்தத்துக்கூடாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இது யாருக்கு நிழலாக இருக்கிறது?
புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அது நிழலாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக என்னத்தை செய்தாரோ அதை நாங்கள் விசுவசித்து அனுபவிக்கும்படி அங்கே நிழலாக கொடுக்கப்பட்டதை நாங்கள் நிஜமாக அனுபவிக்கிறோம். இன்றைக்கும் நான் சொல்லப்படுறதை கவனியுங்கள். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் சொல்லுகிறோம், தேவன் அன்புள்ளவர், தேவன் வல்லமையுள்ளவர், பிதாவாகிய தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். நாங்கள் ஒருமனப்படுகிறோம், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவை வந்து தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவிக்கிற நேரம் வரும் பொழுது அதே நாவினாலே சொல்லுகிறோம், நான் தகுதி இல்லாதவன். தேவன் வல்லமையுள்ளவர், ஆனால் அந்த வல்லமை அவர் எனக்கு வெளிப்படுத்த மாட்டார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆனால் நான் அற்புதத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்? காரணம், அவர்கள் சொல்லுகிற நான் குறைவுள்ளவன், தேவனுடைய வல்லமை அனுபவிக்க நான் தகுதி இல்லாதவன், தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்க நான் தகுதி இல்லாதவன். இப்படி இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் சொல்லி இருப்பீர்கள், அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது? புதிய உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் அறியாமல் இருந்ததினாலே, புதிய உடன்படிக்கையிலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை அறியாமல் இருந்ததினாலே, புதிய உடன்படிக்கையிலே என்னுடைய உங்களுடைய பங்கு நாங்கள் கிரியை செய்கிறது அல்ல, எங்களுக்காக கிரியை செய்து கல்வாரி சிலுவையிலே நான் நீங்களும் செய்ய வேண்டியதை எங்களுக்காக செய்து முடித்த ஆண்டவர் இயேசுவை விசுவசிப்பதுதான் என்னுடைய உங்களுடைய பங்கு. பழைய உடன்படிக்கையிலே மனுஷர்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். புதிய உடன்படிக்கையிலே மனுஷர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கவனியுங்கள், கர்த்தர் என்னையும் உங்களையும் விடுதலையாக்க விரும்புகிறார். பழைய உடன்படிக்கையிலே மனுஷருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும். புதிய உடன்படிக்கையிலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை இயேசு செய்ததை விசுவசித்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இயேசுவை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது இயேசு செய்ததனுடைய பலனை அனுபவிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே நேரம் இருக்கும் பொழுது எபிரேயருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களாயிருந்தால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் ஒன்றுக்கு பதிலாக ஒன்று பயன்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். புதிய உடன்படிக்கையின் கீழ்ப்படிதல் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். இயேசுவை விசுவசிக்கும் பொழுது, இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்ததை விசுவசிக்கும் பொழுது நான் நீங்களும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறோம். ஆகவே இதுவரை நீங்கள் சொல்லி இருக்கலாம், தேவன் வல்லமையுள்ளவர், ஆனால் அந்த வல்லமையை நான் அனுபவிக்க முடியாது. தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர், ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியாது. இப்ப விசுவாசத்துக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிவோமா இருந்தால் எங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு வெளியே நானும் நீங்களும் தேவனுடைய வல்லமையையோ அற்புதங்களையோ அடையாளங்களை அனுபவிக்க முடியாது. நானும் நீங்களும் ஏன் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும்? ஏன் அற்புதங்கள் அடையாளங்களை அனுபவிக்க முடியும்? எங்களுடைய கிரியைகள் நிமித்தம் அல்ல, இயேசுவை விசுவசித்து இயேசுவின் கல்வாரி கிரியை விசுவசித்து இயேசுவுக்குள் நாங்கள் இருக்கிறபடியால் இயேசு தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க தகுதியுள்ளவர். இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை நடத்த அனுபவிக்க தகுதியுள்ளவர். ஆகவே நானும் நீங்களும் இயேசுவை விசுவசிக்கிறதுனாலே இயேசுவின் மூலமாக தேவ வல்லமை அனுபவிக்கிறோம். இயேசுவை விசுவசிக்கிறதுனாலே இயேசு மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்கிறோம். இயேசுவுக்கு வெளியே எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் இயேசுவுக்குள்ளே எனக்கும் உங்களுக்கும் எல்லா தகுதியும் உண்டு. காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். தேவ சமூகத்தில் போய் நாங்கள் நிற்கும் பொழுது பரலோக பிதாவானவர் என்னையும் உங்களையும் அல்ல, இயேசுவுக்குள்ளே இருக்கிற என்னையும் உங்களையும் பார்க்கிறார். ஆகவே இயேசுவை அவர் பார்த்து என்னாலும் நீங்களும் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட இயேசுவின் இரத்தமங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறபடியினாலே நாங்கள் அங்கீகரிக்கப்படுகிறோம். இந்த வெளிப்பாடுகள் இருதயத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு வினாடியும்
நாங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நான் வெற்றி சிறப்பேன். பரலோக பிதாவானவர் என் பட்சத்தில் இருக்கிறார். பரலோக பிதாவானவர் எனக்காக இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்ற நீதியின் சிந்தியோடு நாங்கள் வாழத் தொடங்குவோம். இதை மீண்டும் தியானியுங்கள், மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் தேவ சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கு எந்த துர்மன சாட்சியும் தடையாய் இருக்கக்கூடாது. இப்பொழுது மீண்டும் பாருங்கள், அதே எபிரேயருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் படிக்கிறேன். நடுப்பகுதியிலே, அந்த உடன்படிக்கையிலே, அந்த பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியா இருந்தால் பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் நிலை நிற்க முடியவில்லை, கர்த்தரும் அவர்களை புறக்கணித்தார். இப்பொழுது புதிய உடன்படிக்கை என்று அவர் சொன்ன பின்பு புதிய உடன்படிக்கையையும் பழைய உடன்படிக்கையை போல மனுஷருடைய பலத்தை வைத்து கர்த்தர் செய்வாராயிருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் பரலோக பிதாவானவர் புதிய உடன்படிக்கையை தன்னுடைய பரிபூரணமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு செய்தார். இயேசு தன்னுடைய பங்கை தெளிவாக செய்து முடித்தார். இயேசு செய்து முடித்ததை நானும் நீங்களும் விசுவசிக்கிறதுனாலே புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் பங்குள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே பங்குள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்கிற நாங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். எப்படி என்றால், நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கிறோம். நாங்கள் தனியாக பேங்க் அக்கவுண்ட் வைத்திருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஒருவர் திருமணம் பண்ணின பின்பு ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் வைக்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் வைக்கிறார்கள். அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வித்ட்ரா பண்ணப்படணுமாக இருந்தால் 2 பேரும் கையெழுத்திட வேண்டும். ஏன்? இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நானும் நீங்களும் ஒரு தவறு விடும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கை பலவீனமாய் மாற்றப்பட முடியாது. அதுதான் நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கை பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் செய்யப்பட்டதல்ல. புதிய உடன்படிக்கை பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையில செய்யப்பட்டது. இயேசுவோடு நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன், ஜாயிண்ட் அக்கவுண்ட் போல. ஆகவே இயேசுவும் நானும் ஒருமனப்பட்டு ஒரு பிழையை செய்தால் புதிய உடன்படிக்கை அவமாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல. அவர் பூரணமான குமாரனாக இருந்து சகலவற்றையும் செய்து முடித்து தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து அவருடைய ஆவியானவருக்கூடாக மகிமை நம்பிக்கை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் என்றென்றைக்கும் நானும் நீங்களும் இயேசுவை விசுவசிப்பதற்கூடாக உடன் சுதந்திரவாளிகள். அவருடைய சுதந்திரத்தை இயேசுவை விசுவசித்து நாங்கள் அனுபவிப்போம். புதிய உடன்படிக்கையிலே எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதை நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். பின்னாலே நாங்கள் தெளிவாய் பார்ப்போம். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க எனக்கும் உங்களுக்கும் புதிய உடன்படிக்கை கூடாக வார 4 ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சொல்லப்படுகிறது. எபிரேயருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். ஏன் மனுஷர்கள் பழைய உடன்படிக்கையிலே கர்த்தருடைய பிரமாணத்தை கைக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்ற பலன் இல்லை. அவருடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படவில்லை. அவர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு கிருபையை விசுவசித்ததனாலே ரட்சிக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு பழையன எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட பொழுது அவருடைய பிரமாணங்கள் என்னுடைய உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரமாணம்? நியாய பிரமாணம் அல்ல. பிரமாணம், லோ, அன்பின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், தேவனுடைய வசனமாகிய பூரண பிரமாணம். இது நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும்,
இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி என்ற வாழ்க்கை இருக்கும். ஆகவே இருதயத்துக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை வைத்து அதில் என்னையும் உங்களையும் நடக்க பண்ணுகிறார். இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள், சொல்லப்படுகிறது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன். ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து ஆவியானவர் அந்த பிரமாணத்தை ஞாபகப்படுத்தி அதில் என்னையும் உங்களையும் நடக்க பண்ணுகிறார். இதை நாங்கள் மீண்டும் தியானிப்போம். 2வது ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். இந்த இடத்திலே தேவன் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்துவார் என்பதை அவர் காண்பிக்கிறார். God is my God. ஒரு வியாதி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, சூழ்நிலை வரும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க நான் தேவன், என்னுடைய தேவன், அங்கே தேவனுடைய வல்லமை எனக்காக இருக்கிறது என்ற சிந்தை உண்டாகிறது. அடுத்த காரியத்திலே வாருங்கள். அப்பொழுது 3வது ஆசீர்வாதம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் ஆவியானவரை பெற்றிருக்கிறபடியால் நாளாந்தம் அவரோடு உறவாடி நாங்கள் இயேசுவை அறிவோம், பிதாவாகிய தேவனுடைய அறிவோம். ஆவியானவரோடு அந்யோன்ய ஐக்கியம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆகவே இன்னொருவர் வந்து எங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பயே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பக்தி விருத்தி அடையும்படியாக போதிப்பதற்கு காரணம், நமக்குள்ளே வந்த அறியாமைகள் அகற்றப்பட்டு நமக்குள்ளே வந்த அறிவின்படி நானும் நீங்களும் நடக்க. ஆகவே புதிய உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம், நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனை எங்களுடைய இருதயத்திலிருந்து நாங்கள் அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வாழ முடியும். தொடர்ந்து சொல்லப்படுது. எல்லாவற்றையும் நாங்கள் தனி ஒரு நாள் மீண்டும் நாங்கள் தியானிப்போம். ஆனால் இன்னொரு பகுதிக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். 4வது ஆசீர்வாதம் சொல்லப்படுது பாருங்கள், 12வது வசனத்திலே, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது ஆசீர்வாதம் நான் ஓர்டராக உங்களுக்கு படித்தேன். முதல் 3, இங்கே 4வது ஆசீர்வாதம். ஆனால் நானும் நீங்களும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு தேவ சமூகத்தில் வந்து இயேசுவை விசுவசித்து ரட்சிக்கப்பட்ட பொழுது நாங்கள் அனுபவித்த முதல் ஆசீர்வாதம் இந்த எபிரேயர் 8:12 சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். இதை அனுபவித்த பிறகுதான் மற்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். ஆகவே இது 4வதா எழுதப்பட்டதினாலே இது 4வதா எங்கள் வாழ்க்கையில நிறைவேறினது அல்ல. இதுதான் முதல் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டு இயேசுவை விசுவசித்து, இயேசுவே நான் பாவி, நீர் எனக்காய் பாவமாக்கப்பட்டீர், உம்முடைய நீதி என் மேல் வரும்படியாக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய இரத்தத்தினால் வார பாவ மன்னிப்பாகிய மீட்பை என் இருதயத்தில் விசுவசித்து என் வாயினாலே அறிக்கை பண்ணி இயேசுவை என் இரட்சகராக என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் சொன்ன பொழுது இந்த 8:12 சொல்லப்பட்டது போல பரலோக பிதாவானவர் என் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்று சொன்னவர் அவர் நினைக்கவில்லை. அப்ப புதிய உடன்படிக்கை தருகிற சிந்தை என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கையை என்னை விட்டு வேற அறுக்கிறது. பழைய உடன்படிக்கை என்ன செய்கிறது? நான் எதிலிருந்து மன்னிக்கப்பட்டனோ அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்னால் பழைய உடன்படிக்கையில சிந்தப்பட்ட பலிகள், சிந்தப்பட்ட ரத்தம், பலிகளுக்கூடாக சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே பாவத்தை மூடி வைத்திருந்தது. பாவம் உண்டென்று மனச்சாட்சி அங்கே இருந்தது. பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் கண்ணோட்டத்திலே புதிய உடன்படிக்கையை பார்க்கிறபடினாலே தேவ பிள்ளைகள், பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்ட பிள்ளைகள்,
புதிய சிறுசியாக மாற்றப்பட்ட பிள்ளைகள். நான் உங்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்து உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தருடைய வாக்கை பெற்ற பிள்ளைகள் நினைக்கிறார்கள், நான் இன்னும் பாவி. அதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட பழைய பாவி, நான் ரட்சிக்கப்பட்ட நான் பலவீனன் பாவி, என் பாவத்தை மன்னியும். ஆனா என்ன செய்கிறேன்னு தெரியாமல், என்ன சொல்லுன்னு தெரியாமல் நாங்கள் சடங்காச்சாரமாய் நாங்கள் சொல்லுகிறோம். காரணம், புதிய உடன்படிக்கை கூடாக தேவன் எங்களுக்குள்ளே செய்ததை நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால். அதற்கு காரணம், பழைய உடன்படிக்கை எங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டபடியால். என்னோட சிந்தியுங்கள், இந்த 4 ஆசீர்வாதத்திலே இதை நாங்கள் 2ஆக பிரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினதற்குரிய நோக்கம் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. இந்த 4வது ஆசீர்வாதமாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறும் பொழுதுதான் மற்ற 3 ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கத்தக்கதான தேவனுடைய பர்பஸ், தேவனுடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதான வாசல் உண்டாகிறது. ஆகவே அந்த முதல் 3 ஆசீர்வாதங்களையும் God's purpose, தேவனுடைய நோக்கம், என்னை குறித்து உங்களை குறித்து, அந்த நோக்கத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு தேவன் கையாண்ட வழி God's process, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் பெற்ற நாங்கள் முதல் 3 ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அதற்கு காரணம் இயேசுனுடைய இரத்தம். இந்த உணர்வோடு இந்த வசனங்களை தியானித்து பாருங்கள். தைரியத்தோடு தேவ சமூகத்தில் நாங்கள் வாழுவோம். இப்பொழுது கவனியுங்கள், நான் கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் 8:13 சொல்லப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு 13 சொல்லுகிறது பாருங்கள். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இப்ப அந்த உடன்படிக்கைக்கு மேலாக கர்த்தர் இன்னொரு உடன்படிக்கை உண்டு பண்ணி, இதுதான் நான் செய்கிற புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது பழைய உடன்படிக்கையினுடைய கதை முடிகிறது. பழைய உடன்படிக்கையின் காலம் முடிகிறது. அது அப்படியே உருவழிந்து போகிற காலம். ஆனால் இன்றைக்கு உயிர் கொடுத்தது யாரு? அறியாமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை நிதானிக்க தவறின தேவனுடைய ஊழியர்கள். தேவன் பழமையாக்கினதை இன்றைக்கு புதுமையாக்கினார்கள். அதை சபை பெற்றுக்கொண்ட பொழுது 2020ஆம் ஆண்டுக்கு முன்பாக இது பழசு, இதனுடைய காலம் முடிந்தது என்று கர்த்தர் சொன்னதிலே சபை வாழ பார்த்தது, வாழ்கிறது. அதுதான் பலத்தை அனுபவிக்க வேண்டிய சபை பலவீனத்தை அனுபவிக்கிறது. விசுவாசத்திலே வாழ வேண்டிய தேவ பிள்ளைகள் பயத்திலே வாழுகிறார்கள். இன்னைக்கு உலகம் பூராக நாங்கள் இருக்கிற இந்த நாட்களிலேயே உலகம் கலங்குகிறது ஒரு வைரஸ் நிமித்தமாக. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வாழுகிற நான் நீங்களும் கலங்க முடியுமா? கூடாது. ஏன்? இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக திறக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் ஊற்றுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். உன்னதமானுடைய மறைவும் சர்வ வல்லருடைய நிழலும் அதற்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதில் 91ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்ததின் அடிப்படையிலே பாருங்கள். நீங்கள் சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த நாட்களிலே எனக்காக உங்களுக்காக ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். என்னத்துக்கு? பாவத்தையும் அக்கிரமத்தையும் நிவர்த்தியாக்க. அந்த ஊற்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊற்று. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊற்றுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற தேசங்களிலே பெரிதான நீர்வீழ்ச்சி இருக்கிறது. கனடா தேசத்திலே உலக ஜனங்கள் எல்லாரும் விரும்புகிற நயக்ரா ஃபால்ஸ் இருக்கிறது. அந்த நயக்ரா ஃபால்ஸுக்கு கீழே ஒருவர் நிற்பாரா இருந்தால் அந்த தண்ணீர் அவர் மேலே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சேறுகளை குப்பைகளை எடுத்து அவர் மேலே எறிந்தாலும் அது அவர் மேல் ஒட்டாது. என அடுத்த செகண்ட் அந்த தண்ணீருடைய வல்லமை அவரை கழுவிக்கொண்டே இருக்கும். அவலத்துக்கு ஃபோர்ஸாக அந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும்
இயேசுவின் இரத்த ஊற்றுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படவில்லை. திறக்கப்பட்ட அந்த ஊற்று, திறக்கப்பட்ட அந்த ஃபோல்ஸ், திறக்கப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தின் ஊற்றுக்குள்ளே நான் நின்று கொண்டிருக்கிறபடியால், நீங்கள் நின்று கொண்டிருக்கிறபடியால் வாதை எங்கள் கூடாரத்தை அணுக முடியாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிட முடியாது. என்றால் இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தம் என்னை உங்களை மூடி எங்களுக்கு மேலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாசலில் பூசின பொழுது மரணத்தின் ஆவி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியவில்லை. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இயேசுவின் இரத்தத்துக்கு நிழலாக இருந்தது. மோசேயும் ஜனங்களும் விசுவாசத்தினாலே பாஸ்காவை அனுசரித்ததினாலே அந்த மரணத்தின் ஆவி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. அந்த தேசத்தில் இருள் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணின கோசை நாட்டுக்குள்ளே இருள் போகவில்லை. அந்த 10 அடையாளங்களும் எகிப்திலே வந்தது. ஆனால் 10 அடையாளங்களுடைய ஒரு சிறு தாக்கம் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணின அந்த கோசை நாட்டுக்குள்ளே போக முடியவில்லை. என்றால் அங்கே உன்னதமானுடைய மறைவும் சர்வ வல்லருடைய நிழலும் அந்த உடன்படிக்கையின் ஜனங்களை மூடி இருந்தது. அதே நிலைமையில தான் இன்னும் விசேஷித்த உடன்படிக்கையிலே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இரத்தத்தையும் விசுவசித்து இயேசுவின் திறக்கப்பட்ட இரத்த ஊற்றுக்கு கீழே நாங்கள் வாழுகிறபடியால் விசுவசியுங்கள். வாதை எங்கள் கூடாரத்தை அணுக முடியாது, பொல்லாப்பங்களுக்கு நேரிட முடியாது. பகலிலே பறக்கிற அம்புக்கும் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காக்கிறார். சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியோர் மட்டும் இந்த சிந்தையோடு நாங்கள் வாழும் பொழுது, நான் சொல்வதை கவனியுங்கள், உலகத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். உலகம் திருச்சபையை பார்க்கும். எப்படி இந்த வியாதி இவர்களை சேதப்படுத்த முடியவில்லை, எப்படி இவர்கள் பயப்படாமல் சமாதானமாக இருக்கிறார்கள், அதான் வேதம் சொல்லுகிறது. எசாயா 60:3 கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்? ஆரோக்கியம், சுகம், பேலன்ஸ், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. புறஜாதி மக்கள் அந்த வெளிச்சத்தை கண்டு, எங்களுக்கு இருக்கிற அந்த தைரியத்தை கண்டு அவர்களும் வந்து இயேசுவை விசுவசித்து இயேசுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். இது நிமித்தம் தீமையான காரியம் இந்த உலகத்தில் நன்மையாய் மாற்றப்படும். எல்லாருடைய முழங்கால்களும் மடங்கி எல்லா நாவுகளும் சொல்லும், இயேசுவே கர்த்தர். இயேசுவின் இரத்தம் தான் பாவத்தில் எங்களை மீட்கும். இயேசுவின் இரத்தம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ராஜாக்கள் முதல் கொண்டு சாதாரண ஜனங்கள் மட்டும் விசுவசிக்கிற நாட்கள் தான் பிரியமானவர்களே நாங்கள் வாழ்கிற இந்த நாட்கள். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். காரணம் இயேசுனுடைய இரத்தம். இந்த நாட்களுக்கு இது எனக்கும் உங்களுக்கும் தேவை. ஆகவே கர்த்தர் பழமையாக்கினது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பழமையானதாகவே இருக்கட்டும். ஆனால் கவனியுங்கள், இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், நாங்கள் 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறோம். இப்பொழுது நான் இன்னொருவரை கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கும் பொழுது நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லுகிறேன், இவர்தான் என்னுடைய புதிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியே என்ன நடக்கிறது? ஏற்கனவே இருந்தவர் அதோடு முடிவடைகிறது. இப்பொழுது புதிய ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வருகிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை பாருங்கள், எபிரேயர் 8:13 புதிய உடன்படிக்கை என்றவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக சமீபமாக இருக்கிறது. ஆக இந்த நாட்களில் தேவன் பழமையாக்கினது நம்முடைய ஆத்மாவில் சிந்தையில பழமையாக்கப்பட்டிருக்கட்டும். தேவன் புதிதாக்கி இருக்கிற புதிய உடன்படிக்கை குறித்த அறிவும் வெளிப்பாடும் என்னுடைய உங்களிடத்திலே பரிபூரணமாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கவனியுங்கள், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாங்கள் விடுகிற தவறான சில நினைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே தேவன் 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது ஒரு வசனத்தை சொன்னார். படித்துக் கொள்வோமா? என இது மிகவும் முக்கியம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்திலே நான் உங்களுக்காக படிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது 5வது வசனத்திலே, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை
பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன். இது 2000 வருஷத்திலே தேவன் கொடுத்த கட்டளை. பிதாக்களுடைய அக்கிரமங்கள் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். இன்னைக்கு பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் தேவ ஜனங்களுக்குள்ளே கலக்கப்பட்டதினாலே இன்றைக்கும் சபைகளிலே ஆராதனை நடத்தப்படுகிறது. சாபத்திலிருந்து விடுதலை தர இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பின்பும் சாபம் உங்களை பின்தொடரும். ஒரு வியாதி வந்தவுடனே இது சாபம், இது பரம்பரை சாபம். அநேக காரியங்களில் நாங்கள் அப்படி நடத்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அப்படி விசுவசித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை அகற்ற விரும்புகிறார். எப்படி அகற்ற விரும்புகிறார்? புதிய உடன்படிக்கையிலே இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னோடு கூட எரேமியாவின் புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு வாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம். புதிய உடன்படிக்கை குறித்து முதல் தீர்க்க தரிசனம் சொன்னவர் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த 31ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று அந்த நாட்களில் சொல்ல மாட்டார்கள். சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ளத்தக்க விதமாய் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறார். பாருங்கள், பிதாக்கள் திராட்சை காய்களை, புளிப்புள்ள திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின. அப்படியா இருந்தால் பிதாக்கள் செய்த தவறின் விளைவு பிள்ளைகளிடத்திலே வருகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்த நாட்கள் என்று எரேமியா சொன்னது நானும் நீங்களும் வாசம் பண்ணுகிற இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்கள். ஆகவே பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் பிதாக்களுடைய பற்கள் தான் கூசி போகும். அதனுடைய தாக்கம் பிள்ளைகளிடத்தில் வராது. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் 8:12 என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன். அப்ப அவர் நினைக்க மாட்டாரா? அவர் நினைக்க மாட்டார். ஆகவே அதனுடைய விளைவு எங்களுக்குள்ளே வர முடியாது. அடுத்த வசனம், அவனவன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நாட்கள்? அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். அந்த புதிய உடன்படிக்கை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதற்குள்ளே இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறபடியால் பரம்பரை சாபம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வர முடியாது. சிந்தியை புதுப்பியுங்கள், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். இந்த 31ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வீட்டிலே படியுங்கள். இன்னொரு காரியத்தை நான் இன்றைக்கு எங்களுக்குள்ளே காணப்படுற அறியாமை அகற்றப்பட வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லப்படுது பாருங்கள். எஸ்ஐயா 59ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். எஸ்ஐயா 59ஆம் அதிகாரத்திலே இது நான் நீங்கள் எல்லாரும் செய்தது. சிலவேளை இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அந்த அறியாமை அகற்றப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெபம் நடத்தும் பொழுது, ஆராதனை நடத்தும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது இது நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அது என்ன பாருங்கள். எஸ்ஐயா 59 1வது வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்படி நாங்கள் சொல்ல முடியுமா? இதை நாங்கள் அனுபவிக்க முடியுமா? இப்படி பரலோக பிதா எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நிவர்த்தி செய்யப்பட்ட பின்பு தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் வரும் பொழுது பிதாவானவர் அப்படி எங்களுக்கு சொல்லுகிறவர் அல்ல.
அப்படியா இருந்தால் இயேசுக்குள்ள இருக்கிற எங்களை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது தெரியுமா? நான் சொல்ற வசனத்தை எழுதுங்கள், இது உங்களுடைய நோட்ஸில் இருக்காது. கொலேசியர் 1 20 மட்டும் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் துர்மெனச்சாட்சி குற்றமெனச்சாட்சியில் இருந்து நீக்கப்பட்டு கண்டிக்கப்படாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் தேவ சமூகத்திலே நீதிமான்களாய் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினாலே. இதுதான் என்னுடைய உங்களுடைய நிலைமை. அது இன்றைக்கு பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கும் பொழுது இயேசுக்குள் இருக்கிற எங்களை குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாய் பரிசுத்தவான்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக பரலோக பிதாவானவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக அவர் எங்களை பார்க்கிறார். இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம். இது நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றப்பட்டு தைரியத்தோடு நாங்கள் தேவ சமூகத்தில் கிட்டி சேருவோம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதினாலே எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே இயேசுவை அறிவதற்கு முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமாக இருக்கிறீர்கள். எபேசியர் 2:18 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் தேவனிடத்திலே சேருகிற சலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 3:12 சொல்லுகிறது, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே இயேசுவுக்குள்ளே எங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேருகிற சலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு என்னை குறித்து உங்களை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம். ஆகவே இந்த பார்வை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கடைசியாக இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலே நான் சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்து மீண்டும் அடுத்த கிழமை நாங்கள் தொடரப் போகிறோம். கடந்த 2000 வருஷங்களாக 2020 வருஷங்களாக திருச்சபைக்குள்ளே தேவன் பழமையாக்கின நியாயப்பிரமாணமும் பழைய உடன்படிக்கையும் பிரசங்கிக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவசித்து தேவ சமூகத்திலே கிட்டி சேர வேண்டிய நானும் நீங்களும் எங்களுடைய கிரியைகளை சார்ந்து வாழ்ந்ததினாலே தேவ சமூகத்துக்கு தூரமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் முடிந்து போகட்டும். துர்மெனச்சாட்சி குற்றமெனச்சாட்சி ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் கடந்து போக வேண்டும். ஒரு வசனம் மத்தேயுடைய புத்தகம், இதை உங்களுடைய நோட்ஸில் எழுதி கொள்ளுங்கள். மத்தேயுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். மத்தேயுடைய புத்தகம் 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு மலப்பிரசங்கத்தை முடித்த பின்பு 21வது வசனத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் யார் தெரியுமா? தங்களுடைய கிரியைகளுக்கூடாக தங்களுடைய நல்ல கிரியைகளுக்கூடாக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க பார்க்கிறவர்கள், தேவ சமூகத்திலே பிரவேசிக்க பார்க்கிறவர்கள். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், கடைசி நாளிலே நான் சொல்லுவேன், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள். அப்படியே அந்த முதல் வசனத்திலே பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். செய்கிறவனே என்று சொன்ன உடனே எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? யோவானுடைய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசுவை கண்டு விசுவசிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் விசுவசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவின் சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது அது தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. இயேசுவை விசுவசிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை நாங்கள் செய்கிறோம். கிரியை என்ற உடனே நாங்கள் நினைப்பது நான் என்ன செய்ய வேண்டும். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே விசுவாசம் இயேசுவின் மேல் வைக்கப்படும் பொழுது அது தேவனுக்கு ஏற்ற கிரியாக இருக்கிறது. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்துத்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு
நமக்குள்ளே விசுவாசம் தொடக்கப்பட்டது. இப்பொழுது விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட நானும் நீங்களும் கற்றுக்கொள்வோமா இருந்தால் பழைய உடன்படிக்கைக்குள்ளே போகாதபடி புதிய உடன்படிக்கையிலே நானும் நீங்களும் நிலநின்று புதிய உடன்படிக்கை கூடாக வார ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து தேவனுடைய மெய்யான சாயலை இயேசு கிறிஸ்துவ கூடாக நானும் நீங்களும் கண்டு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாக இருக்கிற தேவனை நான் அறிந்து விசுவசிக்கிறேன். அவருடைய அன்பை நான் அறிந்து விசுவசிக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை. அன்பினை தைரியப்படுத்தி இருக்கிறது. அன்பாயிருக்கிற தேவன் தம்முடைய குமாரனுக்கூடாக என் வாழ்க்கையில வெளிப்பட்டார் என்று நானும் நீங்களும் வாழ தொடங்கும் பொழுது எங்களோட வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நாங்கள் என்னோருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சாயல் கடந்து போகிறது. என்னோடு சேர்ந்து இவ்வளவு நேரம் வேதத்தை தியானித்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் கற்றுத்தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவட்டும், மனதை புதுப்பிக்கட்டும், வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அறிவோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் அடுத்த கிழமை நாங்கள் சந்திப்போம். அது மட்டும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆமேன்.